லாஸ்ட் ஒரு 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் ரொம்ப சொதப்பலான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கான்வேவை இறக்கல, ருத்ராஜுக்கு கேப்டன்சியே வரல, தோனினால ஒரு 12வது ஓவரை இறங்க முடியல, இவரை எதுக்கு டீமுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, திருப்பாத்தி என்னையா விளையாடுறீங்க, அவனை எதுக்கியா எடுத்தீங்க, இப்படிலாம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் புலம்பிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று கேட்குறேன், வெற்றியில் மட்டும்தான் கூட இருப்பேன், தோல்வியில் நான் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஒரு உண்மையான சிஎஸ்கே ஃபேனாக இருப்பீங்க? டேய், களத்தில் இருக்கிறது தோனிடா, அவர் பார்க்காத சிச்சுவேஷனும் கிடையாது, அவர் பார்க்காத ஒரு மேட்சும் கிடையாது, அவருக்கு தெரியும் எதை எப்போ பண்ணணுன்றது அவருக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ அதை அவர் அப்போ கண்டிப்பாக பண்ணுவார். ஆர்சிபின்னு ஒரு டீம் 18 வருஷமாக கப்பே அடிக்காமல் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அந்த டீமை விட்டு கொடுத்து அவங்க பேச மாட்டாங்க. அவங்க ஒரு உண்மையான ஃபேனா இல்லை நீங்கள் ஒரு உண்மையான ஃபேனா? ஒரு உண்மையான ஃபேன் வெற்றிலையும் கூட இருப்பான், தோல்வியிலையும் கூட இருப்பான். நாங்கள் எப்பயுமே கூட இருப்போம். அவன் தான் சிஎஸ்கே ஃபேனு. இல்லை நான் வெற்றியில் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்றவன் எங்கள் டீமுக்கு தேவையே கிடையாது. தயவு செஞ்சு கிளம்பி போய்கிட்டு எடுங்க.